அந்த காலத்து கார் இது படத்தை வருமே பிசாசு இருக்குன்றானுங்க. அது போக 6 அடியில 6 வருஷமா ஒரு பாம்பு இருக்குன்றானுங்க. அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கோம். ஒன்றும் தெரியல, உன் ஃபேஸே தெரியல, ரோடுன்னு தெரியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நடுராத்திரில ஏன் அந்த மழையில எங்க போயிட்டு இருக்கீங்க நீங்க கேட்கலாம். ஒர்க்கு காலிங் வந்து 5-6 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள வந்துட்டு திரும்ப நான் சென்னை போறேன். ஸோ சென்னை போறதுக்காக ஃப்ளைட்ல புக் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு வேற டைமே இல்லைன்றாத மாதிரி காலங்காத்தால 7 மணி ஃப்ளைட்டு புக் பண்ணி வச்சுக்கிறாங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வேற ஏர்போர்ட் வரணும்ட்டாங்க புது ரூல். பட் ஆனால் 1 மணி நேரத்துக்கு மட்டும் தான் ரீச் ஆகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் கிளம்புற அன்னைக்கு நேற்றெல்லாம் எப்படா வெயில் அடிச்சது, வேற லெவலில் வெயில் அடிச்சது இல்லடா, பயங்கரமா வெயில் அடிச்சது. ஆனா இன்னைக்கு வந்து பயங்கர கடும் மழை பொழிகிறது. உசைன் வேற பாருங்க, நான் வந்து ஊருக்கு போறனோடனே பயங்கர ஃபீலிங்ல என்ன சுட்டி வண்டி வர்றதே தெரியல. மலையில ரோடு தான் தெரியாதுன்னு பார்த்தா போன் எல்லாம் திடீர்னு ஆஃப் ஆகுது. சுட்டி நீ இன்னும் நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு அழாத, ஃபீல் பண்ணாத, சாப்பிடாமலாம் இருக்க கூடாது. புரியுதா? அதான் டவுட்டா இருக்கு. இப்ப நீ ஊருக்கு போய் சேர்வியானே டவுட்டா இருக்கு. இங்க பாரு, ஒண்ணுமே கண்ணு தெரியல. இந்த கார் எப்படி போயிட்டு இருக்குன்னு காருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஒரு ஃப்ளோல போய்கிட்டு இருக்கேன். யாராவது வந்து தூரமா ஏதோ லாரி மாதிரி தெரியுது. என்ன ஏதோ மஞ்சா கலர்ல தெரியுது, அது என்னன்னு தெரியல. நான் ஓட்டுறேன் சுட்டி. நானாவது ஓட்டினா கொஞ்சம் சைட்ல ஈல எதுவுமே எனக்கு எப்பவுமே வந்து பாருங்க, யாராவது கரெக்டா ஓட்டணும், நான் வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிருவேன். ஃபிளைட்டே எனக்கு நான் அப்படிதான் பண்ணலான்னு இருக்கேன். பைலட் டிரைவரே கொஞ்சம் பக்கம் வாங்க நான் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலாம். பட் இறக்கி விட்டுருவாங்க, சொடி ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்கிறது, தூங்காம இருக்கிறது, அழுதுட்டே இருக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு கூடாது. ஓகேவா? ஹாப்பியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். சரி, ஆக்சுவலி நானே வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா வந்து இன்னும் இந்த ஷூட்டும் இல்லையே, கூப்பிடலையே, அப்படி வெளியே தடுத்துறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேலை உங்களுக்கு கரெக்டா கூப்பிட்டாங்க. நீ போறது நினைச்சு எனக்கு ஆனந்தமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சொல்லி இதுக்காக 2 நாள் டிலே பண்ணி வரட்டான், அப்பதான் என் அருமை உனக்கு புரியும். ஓகே, நல்லா வண்டிய தம்பி ஓரமா போப்பா. போயிட்டாரு. ஓகே, வண்டியை தள்ளி இந்த மழையில ஓட்டி எப்படியோ வந்து ரீச் ஆக போறோம் ஏர்போர்ட்டுக்கு கரெக்ட் டைமுக்கு. அதாவது இவ்வளவு நேரம் வந்து இந்த மழையில வண்டி ஓட்ட முடியாம ஒரு 70-80 கூட தாண்ட முடியாம இருந்துச்சு. பட் அடுத்து 1 மணி நேரத்துல ஃபிளைட்டை பல மணி நேரம் தூர வேகத்துல வந்து பறக்க போறோம். இதுதான் ஏர்போர்ட்ல விட்டதுக்கு அப்புறம் ஹாப்பி இருப்படா. நீ நான் ஃபோன் பண்ணி வீடியோ கால் வந்து ஆத்திருப்பேன். நான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவேன். போடா. முக்கியமான கருத்து நான் சொல்ல வந்தேன். பாத்தீங்களா, இப்போ வந்து ஸ்லோவா வந்துகிட்டு இருந்தோம், அடுத்த 1 மணி நேரத்துல ஃபிளைட்ல ஃபாஸ்டா போக போறோம். லைஃப்ன்றது இதுதான். வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் அப்படி ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா ஓவர் நைட்ல எங்கேயோ போயிட்டு எப்படியோ வரது கூட வாய்ப்புகள் இருக்கு. அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். எனர்ஜி லெவலை மட்டும் டவுன் ஆகாம ஸ்பீட்ல வச்சுக்கணும். இதுதான் என்னோட கருத்து. எப்பவுமே மார்னிங் நான் வந்து வீடியோல ஒரு கருத்து சொல்லுவேன் சொல்லி. இரிட்டேட்டிங் கருத்து சொல்லி காலங்காத்தால ஹாப்பி நின்னு பாட்டு பண்ணினது என்னதுடா? இது எவ்வளவு பெரிய காமெடி போடுவியா? ஏர்போர்ட்ல இறங்கும் போது இப்படிலாம் இருந்தா வேலைக்கு ஆகாது. அதனால அப்படி ஃப்ரீ ஹேர்லாம் விட்டு லூஸ் ஹேர்ல அப்படி ஸ்டைலிஷா அப்படி உள்ள போனா ஓகே. இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை போல இருக்கு. செக்கிங்க கொஞ்சமாவது கம்மி பண்ணிட்டு உள்ள அனுப்புவாங்க. இப்படி உட்கா ஸ்டைலிஷ் ஆயிடும்னு யார் சொன்னா உனக்கு? எங்க வீட்ல அடிக்கடி சொல்லுவாங்க. ஆல் மாஸ்ல அந்த குரங்கு பொம்மை என்ன விலை வச்சிருக்காங்க. நான் டாக்டர். ஓகே, மணிமேகலை ஏர்போர்ட்ல போறதுக்கு ஏர்போர்ட்ல போறதுக்கு early morning rolling இதெல்லாம் ஃளைட்ல போறதுக்கு ஃபுல்லா ரெடி ஆயிட்டேன். ஸ்டைலிஷ் கேர்ள். கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். வா, சொல்லிட்டாங்கடா ஊருக்கு தெரியாத விஷயம். அந்த போர்டுல பார்த்தோன்னே சொல்லிட்டாங்கடா. மணிமேகலை யாருக்கும் தெரியாதுல்ல. இல்ல, மணிமேகலை வர்றாங்கன்றதுக்காக செக்யூரிட்டி செக்லாம் கொஞ்சம் பலமா இருக்கு சொல்லிட்டாங்க. சொன்னாங்க எனக்கு ஏர்போர்ட் ஆபீசர்ஸ் கால் பண்ணி பந்தோபஸ்துக்கு ஏற்பாடு பண்ணணும் சொல்லி. பந்தோபஸ்து? ஆமா. அப்புறம் பிளாக் கேட்ஸ் சொல்லும்போதே சிரிப்பு வரல உனக்கு. பந்தோபஸ்து ஏர்போர்ட் பின்னாடி 4 கார் முன்னாடி 4 கார் எனக்கு வரணும் சொல்லி. அப்பதான் இந்த கார் ஆத்தி ராமஜெயம். எப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்குது பாரு. இந்த மாதிரி சொன்னா இறைவா, ஃளைட் பைலட் தூங்காம நல்லபடியா வண்டியை ஓட்டி கொண்டு போய் என்ன சென்னையில விட்டுறணும் ஆண்டவா. போட்டேன்டா முகமூடி கொள்ளையர்கள் மாதிரி அந்த முகமூடிய. ஓகே சோட்டி, நான் கிளம்புறேன். ஓகே சோட்டி, தயவுசெய்து வெளியே போயிடு சோட்டி. எது சரி, பத்திரமா போயிட்டு வா. ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கே நீ. டேய் பசங்களா, டாடா. அக்கா வர வரைக்கும் நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து ஜாலியா இருக்கணும், புரியுதா? ஏய் கெட் அவுட் டா. பை பை. சரி,
ஹாப்பி ஜர்னி. பாய். பாய். காலங்காத்தாலன்றதுனால ஏர்போர்ட்டில் பெருசாக யாருமே இல்லை. அப்படி இருந்தால் தான் நமக்கும் சந்தோஷமாக ஹாப்பியாக ப்ளசண்ட்டாக போக முடியும். இதோ இருக்கு பாருங்கள், 6E208 டெஸ்டினேஷன் சென்னை. இதுதான் என்ன சென்னையில் கொண்டு போய் இறக்கி விட போகிற அந்த ஃப்ளைட் வண்டி. வழியாக வந்து சென்னை வந்து இறங்கியாச்சு. இப்போ என்னன்னா EVP போகணும், ஷூட்டிங் ஸ்பாட் போகணும். ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு கேப் புக் பண்ண தெரியாது. உசைன்ட்டு சொல்லி புக் பண்ண வச்சுருக்கேன். அடுத்து ஸ்ட்ரைட்டாக ஷூட்டிங் ஸ்பாட் தான். குட் மார்னிங். வெளியூர்லேருந்து வந்தாலும் நான் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அந்த ரெக்கார்டை பிரேக்கே பண்ண விடக்கூடாது. உள்ளே வந்ததும் வராதுமா என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். சோச்சி ஃப்ளைட்டில் வர செம்ம பசி பசிச்சது. பக்கத்தில் ஒரு பீஸ் சாண்ட்விச்செலாம் ஆர்டர் பண்ணி நல்லா புக்குன்னு முக்கிட்டு இருந்துச்சு. அப்பத்துலேருந்து வயிற்றுச்சல் இருக்கேன். அதான் வந்து ரூம்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே வெளில ப்ரொடக்ஷன் ஆட்டை பிடிக்கிட்டு வந்துட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் டைம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு நவ் இட்ஸ் மேக்கப் டைம். ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் டைம் கொடுங்க. இப்படி போயிட்டு அப்படி பியூட்டிஃபுல்லாக வர்றவங்க முன்னாடி. And it's shooting time. Ta-ta. ஷூட் ஓவர். காலையில் வந்து ஒரு 9 மணிக்கு ஷூட் ஸ்டார்ட் ஆகி உள்ளே போனோம் இல்லையா. ஸோ இப்போ ஆக்சுவலி டைம் இஸ் 2:10. மணி வந்து ஆமாம் நைட்டு 2:10 ஆகுது. ஸோ இப்போ தான் வந்து ஷூட் முடியுது. அப்படியே லைட்டாக சந்திரமுகி போட்ட இந்த கெட்டப்லாம் வந்து அப்படி களைஞ்சு வந்தால் எப்படி இருக்கும், மேக்கப்லாம் அப்படியே அழிஞ்சு வந்தா அந்தளவுக்கு வந்து பெயிண்ட் டப்பாலாம் வந்து ஃபுல்லாக காலியாகி இறங்கி வர ஆரம்பிச்சிருச்சு ஃபேஸில். ஸோ வந்து ஷூட் ரொம்ப சூப்பராக போச்சு. அண்ட் ஆக்சுவலி இது என்ன ஷூட்டு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, பைனோ நீங்கள் எல்லாருமே ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச, நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்தேன், குக் வித் கோமாளி சீசன் 2 ஃபர்ஸ்ட் டே லான்ச் ஷூட் தான் வந்து இன்றைக்கி வந்தது. ஸோ அதுக்காக தான் கிராமத்தில் அப்படி கிளம்பி இப்படி ஏர்போர்ட்டுக்கு வந்து இங்கே வந்து பண்ணுது. ஸோ பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த ஷோ. ஸோ அந்த ஷூட்டுக்கு வந்து ஏன் பர்சனல் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, 8 குக் இருப்பாங்க. 8 குக்கும் டிஃப்ரெண்ட்டாக சமைப்பாங்க. அந்த அத்தனை சோறு நமக்கு வரும். 8 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சோறு நமக்கு வருது அப்படிங்கும்போது ஒரு ஜாலி மூட் இருக்கும் இல்லையா, அந்த ஹாப்பி மூட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆனால் வந்து இந்த ஷோவோட ஷூட்டு போகும்போது வந்துடும். ஸோ இந்த சீசனில் நிறைய மெமரிஸ், சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் சீசன் 1 இஸ் மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் ஷோ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த சீசன் 2க்கும் இதே மாதிரி நீங்கள் நிறைய ஆதரவெல்லாம் கொடுங்க. உங்களோட சப்போர்ட் எல்லாமே வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ வரப்போகுது தீபாவளியிலேருந்து பார்த்து நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, திரும்ப வந்து ஃப்ளைட்டு நாளைக்கு தான். இப்போ வீட்டுக்கு போயிட்டு நல்லா இழுத்து போத்திட்டு படுத்து தூங்குனேன்னா அடுத்து ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் எந்திரிப்பேன். அந்த அளவுக்கு வந்து செம்ம டயர்டாக இருக்குது. ட்ராவல் பண்ணி இங்கே ட்ராவல் பண்ணி அங்கே ட்ராவல் பண்ணி கிராமத்துலேயே வந்து திரும்ப மாறி யூடியூபுக்கு ஷூட் பண்ணி ஃபுல் டயர்டாக இருக்குது. ஸோ நாளைக்கு திரும்ப வந்து ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல் ரெஸ்ட்டு. வீட்டுக்கு கிளம்புறேன். தாத்தா பாய் பாய். என்ன ரூமில் வந்து கொஞ்சம் அந்த தனியாக இருக்கிறதுனால உசைன் வேறு இல்லையா, நமக்கு பேய் படம் வேறு ஜாஸ்தி. அந்த பயத்தெல்லாம் கட்டுப்படுத்திட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எப்படியாவது இன்றைக்கி ராத்திரியை மட்டும் ஓட்டிட்டோம்னா நாளைக்கு காலைல விடிஞ்சதும் வண்டியை பிடிச்சி கிளம்பி போயிட வேண்டியதான் திரும்ப அந்த கிராமத்துக்கே. மறுபடியும் நாளைக்கு வந்து அவங்கள அந்த ஃப்ளைட் வண்டியில் மீட் பண்ணுறேன். ஓகே பாய். ஓகே, ஷூட் முடிச்சுட்டு வந்து நல்லா ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் அடுத்து ஊருக்கு போக வேண்டிய டைமும் வந்தாச்சு.
இப்போ பெட்டி படிக்க தூக்கிட்டு மறுபடியும் கிளம்புறது தான் நல்லது. மறுபடியும் போயிட்டு என் செல்லக்குட்டீஸ் வில்லேஜில் இருக்கிற டார்லிங்ஸ் அண்ட் முக்கியமாக உசேன், அவன் பாருங்க நான் இல்லாமல் இருக்கவே மாட்டான் ஒரு நிமிஷம் கூட. என்னை விட்டு பிரிஞ்சனால இருக்கவே முடியாது. அவ்வளோ பாசம் என் மேலே. வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அதனால் அவனை பார்க்குறதுக்காகவும் அங்கே இருக்கவங்கள பார்க்குறதுக்காகவும் ஃபன் பண்ணுறதுக்காகவும் எகெயின் நான் வந்து போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே யாரும் இல்லாமல் உசேன் இல்லாமல் தனியாக வந்துட்டு எந்த பயமும் இல்லாமல் நைட் வந்து ஓட்டியாச்சு. எனக்கு என்னன்னா தனியாக வந்து யாரும் இல்லாமல் இருக்கிறது கூட ஒரு பெரிய பயம் கிடையாது. அதுக்கே லைட்டாக நான் பயப்படுவேன். இதில் இடத்துல இருந்தால் அன்றைக்கி காமிச்சேன் பார்த்தீங்களா ஹோம் டூரில் ஒரு ஃபோட்டோ இருந்தால், இந்த முகரக்கட்டையை நைட்டில் சத்தியமாக ஒரு 2 மணிக்கு எழுந்திரிச்சு பார்க்கும்போது லைட்ஸ்லாம் ஆஃபில் இருக்கும். ஏசி ஓடுற அந்த லைட்டு அந்த ரிஃப்ளெக்ஷனில் இந்த மூஞ்சியை பார்க்கும்போது பக்குன்னு இருக்கும். பா அப்படின்ற மாதிரி இதை பார்த்தே எனக்கு பக்குன்னு இருக்குது. முதல்ல அவன் வந்தோன்னே இந்த ஃபோட்டோவை கலட்டி எங்கேயாவது செல்ஃபில் தூக்கி போடணும். இதுக்கு மேலே நமக்கு வந்து வெயிட் பண்ணுறதுக்கு இது கிடையாது. டைம் ஆச்சு, பூட்டு ரெடியாக இருக்குது. பூட்டிட்டு ஊர் பக்கமாக ஓடிட வேண்டியது தான். வாங்க வாங்க எப்போ வந்தீங்க? இவ்வளோ சீக்கிரமா வந்து நினைச்சு என்ன சோட்டி ஃபீல் பண்ற? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் வந்து உன்னை கூட்டு போறது நினைச்சா, பட் செருப்பால் அடிப்பேன். பட் ஸ்டில் உன்னை கூட்டு போய் தான் வர வழியில் உள்ள வர ஒழுங்கா வண்டி ஆல்வேஸ் வெல்கம். இந்த ஷூட்டு முடிச்சுட்டுடா அக்காவுக்கு ஒரே செம்ம டயர்டா இருக்கு. ஒரு வழியா டக்குன்னு உங்க எல்லாத்தையும் பார்க்கணும் திரும்ப வந்துட்டேன் நான் ஷூட்டிங்ல. அதை பத்தி தனி ஃபிளைட் வாங்கணும்டா. அக்காவுக்கு இந்த க்ரௌடே வரதுக்கு பிடிக்கவே இல்லை. சார் நம்ம ஷூட்ல வேற பயங்கர டயர்ட் ஆகுதா, நான் வேற ஒரே பிஸி இந்த ஷூட்டிங். என்ன சரி அதுக்குள்ள வந்துட்டேன்? அதுக்குள்ள வந்துட்டானா? ஆமா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாங்க. சரி கால் கீல் பண்ணி கேட்டு பாரு ஏதாவது கண்டினியூட்டி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல கால்ல வேணாம், நீ ஸ்ட்ரைட்டாவே போய் கேட்டு பாப்போம். இவ்வளவு சீக்கிரம் வந்து இதெல்லாம் டார்ச்சர் பண்ண சொல்லி போச்சுடி. நான் ஒரு 2 நாள் கூட நிம்மதியா இல்ல. போடா ஊருக்கு அனுப்புறதுலயே கூலியா இருக்கானுங்க படுவாங்க. இப்போ நீ போய் கேட்டு வரியா இல்ல நான் ஃபோன் பண்ணி கம்ப்ளைன்ட் பண்ணவா? அதெல்லாம் கேட்க முடியாது. அதெல்லாம் முடிச்சிட்டாங்க, நீ கிளம்புன்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சு விட்டதுனால தான் நான் போய் அவங்க கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கூட ஓவரா பேசிட்டு வெளிய போ. ரொம்ப பண்றான்டா. அதான் நீங்க நம்பாதீங்க சரியா? இந்த ஷூட்டிங் வச்சுக்கோயேன், செட்ல வந்து ஒரு நிமிஷம் இல்லைன்னா உடனே டீம் அப்படியே பதறுவாங்க. எல்லா ஆங்கிள்லயும் வந்து மணிமேகலையும் தேடுவாங்க. அந்த பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையேக்கா. என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்டேன், அதான் அந்த பேச்சு. உனக்கும் சொல்லி கொடுத்தாங்களா? பெரிய பசங்க நீ உனக்கிட்ட நம்ப வைக்கிறதுக்கு நான் ரொம்ப படாதபாடு பட வேண்டியது இருக்கு. நம்ப வைக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து அந்த ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம யூடியூபுக்கு நிறைய வீடியோஸ்லாம் ஷூட் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன கான்செப்ட் என்ன ஏதுன்னு யோசிச்சு நம்ம ஷூட் பண்றோம். ஓகே? சிரிச்சு மாமாவே மூஞ்சி சிரிச்சு மாமாவே. போகலையா நீ? அத போறேன் சொட்டி வாங்கடா. நம்ம என்ன பண்றோம், நாளைக்கு அந்த ஃப்ளைட்ல ஏறி ராக்கெட்ல போய்